ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானார் ஜியராண்டால் பட்டர் திவ்ய திருவிடுகளே சரணம். முளிகை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சமுக்குறும்பாம் குளிகை கடக்கும் நம் குரத்தாழ்வான் சரண் கூடியபின் பலிகை கடத்தும் இராமானுஜன் புகழ் பாடி எல்லால் வலிகை கடத்தல் எனக்கிணையாது வருத்தமன்றே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் காரமடை பெல்லாதி கிராமம் சின்னத்தொட்டிப்பாளையத்திலே எழுந்தள்ளியிருக்கும் எம்பெருமானாருடைய சன்னதி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு தோன்றி நம்மை எல்லாம் உய்விக்க வந்தவர் தான் ராமானுஜர். அவர் அவதாரம் செய்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கத்திலே தானான திருமேனியாகவும் இருக்கிறார். நம் கொங்கு நாட்டிலே வைணவம் தலைத்தோங்கி இருக்கக்கூடிய காரைவன ரங்கநாத சுவாமி எழுந்தருளி ரட்சிக்கும் சன்னதிக்கு அருகாமையிலே சின்னத்தொட்டிப்பாளையம் என்கிற அழகிய கிராமத்திலே ஜெகதாச்சாரியனான எம்பெருமானார் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியுடன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார். இச்சன்னதியிலே எம்பெருமானார் பிரதானமாக இருக்கின்றார். ஞானமுத்திரையோடு மூலவர் சேவை சாதிக்கின்றார். உற்சவர் அஞ்சலகஸ்த ராமானுஜராக இருக்கிறார். இச்சன்னதியிலே பெருமாள் திருநாமம் கல்யாண ரங்கநாத சுவாமி, தாயார் கல்யாண ரங்கநாயகி தாயார், உற்சவரும் கல்யாண ரங்கநாத சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண ரங்கநாயகி தாயார் கோதா சமேதராக எழுந்தருளியிருக்கின்றார். தாயாருடைய சன்னதியிலே பெருமாளும் தாயாரும் சேர்த்தியாக இருக்கின்றார்கள். கல்யாண கோலத்திலே இருப்பதால் பெருமானுக்கு கல்யாண ரங்கநாதன் என்ற திருநாமம். இச்சேத்திரத்திலே பசுக்கூட்டங்கள் அதிகமாக இருப்பதாலும் இவ்வூரிலே இடையர்களாக நிறைய பேர் இருப்பதனாலும் இப்பெருமானுக்கு கோபாலரங்கன் என்ற திருநாமம். ராமானுஜருடைய சிஷ்யரான குரத்தாழ்வானுடைய வம்சத்திலே வந்த வேதவியாச பட்டர் சுவாமிகள் இச்சன்னதியில் ஆச்சாரியனாக இருக்கிறார். இது ரொம்ப விசேஷமான ஏற்றமாக இருக்கின்றது. பெருமாளுக்கு நித்தியப்படி அதிகாலையிலே 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 7:30 மணிக்கு அதிகாலை பூஜையும், 8:30 மணிக்கு திருவாராதனம் விசேஷமாக நடக்கின்றது. அது சாயரச்சை 4 மணிக்கும், சாயரச்சை பூஜை திருவாராதனம் சாயங்காலம் 7 மணி அளவில் விசேஷமாக நடக்கின்றது. அதுபோக வார உற்சவங்களும், சுக்கிரவார உற்சவம், சனிவார உற்சவம் என்ற உற்சவங்களும் நடக்கிறது. இப்பேற்பட்ட விசேஷமான சன்னதியிலே எல்லோரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானாரையும், ஏன்னா பெருமாளை பெருமாளை நம்ம வந்து சென்று அடைய முடியாது. அதுக்கு தாயார் கிருபை வேணும். இங்கே தாயாரும் பெருமாளும் சேர்த்தியாக இருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப விசேஷம், கிருபை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சாரியன் இல்லாமல் நம்ம வந்து உய்வதற்கு ஒரு வழி கிடைக்காது. இங்கே ஆச்சாரியரே பிரதானமாக இருக்கிறனால ஆச்சாரியனுடைய கிருபையினால நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் சீக்கிரம் கிட்டும். இப்போ ராமானுஜருக்கு வந்து பெருமாள்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி எம்பெருமானாரை நம்ம பேர்பட கருணாமூர்த்தியாக இருக்கிறவர் நம்ம கொங்கு நாட்டில் அவரை வந்து ஒரு சன்னதி பண்ணி ஒரு ஆலயம் கட்டலான்னு சொல்லி ஆச்சாரியன்கிட்ட கேட்குறோம். அவரும் நல்ல வழிகள்லாம் சொல்லிக் கொடுத்து எம்பெருமானார்கிட்ட உத்தரவு கேட்குறோம். அவரும் உத்தரவு கொடுக்குறாரு. பெருமாள்லேருந்து இந்த இடத்துல கனவுல காட்டுறாரு, இந்த இடத்துல தான் அமையன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு காலத்தில் எம்பெருமான் இந்த வழியை போகிறப்ப இங்கேருந்து இருந்துட்டு கூட போயிருக்கலாம், அதான் காரணம் கூட இருக்கலாம். அது மாதிரி ஸ்ரீபெரும்புதூரில் போய் அங்கே தீர்த்தம் மணல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே முறையாக மூர்த்த காலிட்டு பெருமானாரை பிரதிஷ்டை பண்ணி 2011 வைகாசி மாதம் 29ஆம் தேதி மூர்த்தக்காலிட்டு சன்னதி மூர்த்தகால் ஆச்சாரியின் கிருபையில், எங்கள் ஆச்சாரியின் கிருபையில் அந்த சன்னதி ஏற்படுத்தணும். 2019 வரைக்கும் திருப்பணிகள் நடந்துச்சு. நிறைய பெரியவங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த சன்னதி திருப்பணிகள் நடந்துச்சு. எம்பெருமானாருக்கு மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் எல்லாம் வந்து கல்காரமாக பண்ணியிருக்கோம். இந்த சன்னதி அமைப்பு பார்த்திங்கன்னா பிரதானமாக மூலவர் இருக்கார், கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், இந்த 16 கால் மண்டபம், வசந்த மண்டபம் இருக்குது. அதுபோக பெருமாள் சன்னதியெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 9 வருஷ காலம் இந்த திருப்பணிகளானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் நடத்திக்கிட்டார், எம்பெருமானார் நடத்திக்கிட்டார். 2019 ரொம்ப விசேஷமாக எங்கள் ஆச்சாரியன் காரமடை வேதவியாச பட்டர் சுவாமிகளும், மன்னார்குடி ஜெயர், திருக்குறங்குடி பெரியநம்பி சுவாமிகளுடைய கிருபையினாலும் இந்த மகா சம்பரோஜனமானது கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் ரொம்ப விமர்சையாக 7 காலம் சம்பரோஜனமாக ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு. ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி கிடையாது, பெருமாள் இருக்கார். பெருமாள் சன்னதியில் ராமானுஜர் இருப்பார். பெருமாளுக்கு கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், வசந்த மண்டபம், மடப்பள்ளி, தாயாருடைய சன்னதி, பெருமாளுடைய சன்னதிலாம் இருக்குது. அது போக கிட்டத்தட்ட ஒரு 15 பசுக்கள் வந்து பராமரிச்சுருக்கோம். பெருமாளுக்கு நித்தியப்படி இங்கே கிடைக்க பாக்கெட் பால் வந்து இந்த சன்னதியில் வந்து பயன்படுத்துறதில்ல, பிரசாதத்துக்கும் பயன்படுத்துறதில்ல, பெருமாள் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துறதில்ல. பசும்பால் தான் பெருமாளுக்கு பயன்படுத்துகிறோம். 15-20 பசுக்கள் இருக்குது. அதுக்கு கோசாலை இருக்குது. அது வரக்கூடிய பால் பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கும் பெருமாள் பிரசாத தத்தியோனத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த சன்னதியில் வந்து இப்போ பரமபத வாசல் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப தொய்வாக இருக்குது.
3 நில விமானம் 3 நில விமானம் செங்கலால் கட்டி முடித்தாச்சு. அதனுடைய பூச்சி வேலை நடந்து கதவு அமைச்சு அதுக்கு சம்பிரோஜனம் நடக்கணும். அந்த பணிகள்லாம் தொய்வாக இருக்கிறனால இந்த கைங்கரியங்களை எம்பெருமானார் யாருக்கெல்லாம் திருவிழாவும் கொடுத்துருக்காரோ அவங்கெல்லாம் இந்த கைங்கரியத்தில் வந்து பங்கெடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை எம்பெருமானாருடைய சன்னதிக்கும் எம்பெருமானாருடைய கிருபைக்கும் பாத்திரராகுமாறு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த விமானமானது பார்த்திங்கன்னா வடக்கு வாசல், பரமபத வாசல், வைகுண்ட ஏகாதசிக்காக பண்ணது. 21 அடி உயரத்தில் விமானம் இருக்குது. 3 நிலைகளாக விமானமாக இருக்குது. இது சன்னதி வந்து முழுக்க பூர்த்தி ஆயிடுச்சு, செங்கலால் பூர்த்தி ஆயிடுச்சு. உனக்கு பூச்சி வேலை நடந்து அதுக்கான பொம்மைகளை வச்சு பூர்த்தி பண்ணணும். அதுக்கு யாரெல்லாம் திருவிழா இருக்கோம் அவங்களாம் இந்த கைங்கரியங்களை தங்களை ஈடுபடுத்திட்டு எம்பெருமானார் கிருபைக்கும் தாயாருடைய கிருபைக்கும் பெருமாளுடைய கிருபைக்கும் பாத்திரராகுமாறு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோசேவையே கோவிந்தன் சேவை. ஏன்னா பசுக்களுக்கு செய்யக்கூடிய சேவையினால பெருமாள் சந்தோஷப்படுறாருன்னு சொல்லி நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்கிறாங்க. பசுக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து சுபிட்சம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, பசுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெருமாளுடைய கிருபை கிடைக்கும், தாயாருடைய கிருபை கிடைக்கும். 33 கோடி தேவர்களும் பசுக்களில் வாசம் செய்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்படுது. ஏன்னா பசு எங்கே இருக்காங்க, கோமியம் சாணம் அதெல்லாம் விழுங்குற இடத்துலலாம் சுபிட்சம் ஏற்படும். கோமியத்திலும் சாணத்திலும் நல்ல வைப்ரேஷன்களை கொடுக்கும். அதுக்கு வந்து கைங்கரியங்கள் வந்து இனி மேலும் தொடரணும்னு பெருமாள் திருவுள்ளத்தில் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆழ்வார்களில் வந்து கைங்கரியம் பண்ணவர் பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் தான். ஏன்னா அவர் திருடனாக மாறி கூட கொள்ளையடிச்சு கூட இந்த கைங்கரியத்தை திருமதல் கைங்கரியத்தை முடித்தார். அப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார். அப்புறம் ஒரு ஆழ்வாராக மாறினார். கைங்கரிய நிறங்களை நிறைய பண்ணார். ஏன்னா 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அதிகமான பாசுரங்களை பாடினவர் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய வைபவத்தெல்லாம் இருக்கும்படியாக நம்முடைய சன்னதிக்கும் அந்த ஆழ்வாருடைய பெயரையே நம்முடைய சன்னதிக்கு பிரதானம் வைப்போம்னு சொல்லி தான் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தணும். சன்னதிக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தணும். அதுக்கு ஆழ்வாரே பண்ணுறதா நினச்சி திருமங்கை ஆழ்வார் கைங்கரிய சபா ட்ரஸ்ட்னு சொல்லி இதுக்கு பேர் நியமனம் பண்ணி இந்த ஒரு கமிட்டியாக பண்ணி இந்த கமிட்டி ட்ரஸ்டின் மூலியமாக தான் இந்த சன்னதியானது இப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் இது கிராமத்தில் இருக்கிறனால நிறைய பேர்த்துடைய தொடர்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு கொஞ்சம் அப்படியே கைங்கரியம் நடந்துகிட்ருக்கு. மீண்டும் இந்த கோசாலையும் இந்த சன்னதியும் இந்த பரமபாசல் ராஜகோபுர திருப்பணியும் பூர்த்தியாக இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் தேவைப்படுது. உங்களால் என்ன முடியுமோ, நான் கைங்கரியம் பண்ண முடியுமா கைங்கரியம் பண்ணுங்கள். உடல் உழைப்பு கொடுங்க. இல்லை பொருளாக கொடுக்க முடியுமோ பொருளாக கொடுங்க. பெருமாள் உங்களுக்கு என்ன திருவுள்ளப்பட்டிருக்காரோ அதை பண்ணி எம்பெருமானாருடைய கிருபைக்கும் இந்த தாயாருடைய கிருபைக்கும் பெருமாளுடைய கிருபைக்கும் பாத்திரராகுமாறு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ரம்ஜஜாமாத்திர முனீந்திராய மகனேய குணாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.